இது நெல்லை ஜானின் சுனாமி அலையோசை. இன்று முகநூலில் நான் பார்க்க நேர்ந்த ஒரு வீடியோ என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. சாட்டை துரைமுருகன் சீமானின் தம்பி பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? மதுரையில் இருக்கும் கலைஞர் நூற்றாண்டு நூலகமாக இல்லை, லவ்வர்ஸ் பார்க்காக செயல்படுகிறது. அங்க வரும் நமது மாணவ மாணவியர்கள் படிப்பதற்கு வரவில்லை, காதலிக்க வருகிறார்கள். அங்கே உட்கார்ந்து திட்டமிட்டு மாலையில் ஊர் சுற்றுகிறார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். இவர் எதன் அடிப்படையில் அதை சொல்கிறார்? வேண்டுமென்றே கலைஞரின் மீது அவருக்கு பொறாமை, கலைஞர் அரசின் மீது பொறாமை, கலைஞர் பெயரில் தென் தமிழ்நாட்டின் அடையாளமாக இந்த நூலகம் இருப்பது அவருக்கு பொறுக்க முடியவில்லை. அதை திறந்து வைத்த முதல்வர் அவர்கள், நீங்கள் படிப்பதை மட்டும் பாருங்கள், மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கொடுத்த உறுதிமொழி அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. எனவே வேண்டுமென்றே இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். 4 ஆண்டு சாதனைகளை பொறுக்க முடியாமல் பேசுகிறார். அவர் மீது அந்த மாணவ மாணவியர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். நூலக பொறுப்பாளர்கள் உடனடியாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்றால் நீதியரசர்கள் சூமூட்டு வழக்காக எடுத்து அவரை தண்டிக்க வேண்டும்.